வணக்கம். இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்களை சந்தித்து பேச போகிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். சபாநாயகர் தேர்வு எப்படி இருக்க போகிறது? சவாலாக இருக்க போகிறதா? இந்தியா கூட்டணி என்ன செய்ய போகிறது அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனா இன்றைக்கு நடந்த நிகழ்வை பார்த்தா கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. காரணம் என்னவென்றால், ஒரு வினாடி கூட இடைவெளி இல்லாமல் பிரதமர் மோடி தான் முதலில் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். அதற்கு பிறகு சொன்னது எதுவுமே செல்லாது அப்படிங்கிற மாதிரி தற்காலிக சபாநாயகர் சொன்னாரு. என்ன நடந்தது? உண்மையிலே இப்படிதான் நடக்குமா? இனிமேல் இப்படிதான் இருக்குமா அப்படின்ற கேள்வியும் வருது. உங்களுடைய பார்வையில அது எப்படி இருக்கு? கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல, அடிப்படையில சங் பரிவார் இந்த விஷயத்தை பொறுத்தளவுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தேர்தலை நீங்க சில மசோதாக்கள் மூவ் பண்ணும்போது குரல் வாக்கெடுப்புல பண்றது சகஜமா இருக்கு. ஆனா இந்த விஷயம் சபாநாயகர் தேர்தல் என்று வருகிற போது, தேர்தல் என்று வந்தால் நீங்க என்ன செய்யணும்? அத வாக்கெடுப்பு விடணும். அந்த வாக்கெடுப்புக்கு விடாம குரல் வாக்கெடுப்பின் மூலமாக நீங்க ஒரு தேர்தலை நடத்தி முடிக்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா? இது மாதிரி ஒரு அசிங்கமான விஷயத்தை உலகத்தில் எந்த நாடும் கண்டு இருக்காது. ஆனா சங் பரிவாரை பொறுத்தளவுல இது அசிங்கமெல்லாம் இல்லை. இதுதான் அவங்களுடைய இயல்பு. அவங்க எங்கேயாவது நேர்மையா நடப்பது போன்ற தோற்றம் இருந்தால், அதற்கான நிர்பந்தம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அப்படி செய்வார்கள் என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்க ஈவன் என்னன்னா, சில பேர் என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா, பாஜகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு பின்னாலதான் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் அவர்கள் இதை அவரை ஆட்சி அமைக்க அழைத்திருக்க வேண்டும். ஆனா அப்படியெல்லாம் இல்லை. ஒரு என்டிஏ கூட்டம் போடுறாங்க, அந்த கூட்டத்துல ஒரு 4 பேர் இவர் தான் இதா வரணும்னு சொல்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா போறாங்க, உடனே அவர் வரவழைக்கிறாங்க, அவங்க இந்த ஏற்பாடுகள்லாம் பண்றாங்க. எனவே தேர்தல், ஜனநாயகம், நாடாளுமன்றம் இவற்றின் மீது எவ்வித மரியாதையும் மதிப்பும் இல்லாத ஒரு கூட்டம் தான் சங் பரிவார். இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இதன் மீது அவர்களுக்கு வெறுப்பு இருக்கிறது. சங் பரிவாரை பொறுத்தளவுல இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தேர்ந்தெடுத்த திறமையும் நேர்மையும் மிக்க ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு நடத்துறது தான் சரியா இருக்கும் என்பதுதான் அவங்களுடைய அபிப்பிராயம். எனவே அவங்களுக்கு இந்த தேர்தல்லாம் மிகப்பெரிய அலர்ஜி. அதனாலதான் RSS அவங்களுடைய தலைவர் யார் என்று, அடுத்த தலைவர் யார் என்று தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், என்ன ஜாதியை சேர்ந்தவர், சித்பவன பிராமணர் வகுப்பை சார்ந்த ஒருவர். ஆனா அது எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கிறவரு அதை எழுதி ஒரு கவர்ல வச்சு மூடி வச்சுட்டு போவாரு. அவர் இறந்த பிறகு அல்லது நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொன்ன பிறகு அந்த கவரை உடைச்சு பார்த்தா அதுல என்ன இருக்கோ அதுதான். சீட்டு குலுக்கி போட்டு கூட எடுக்க மாட்டாங்க என்பதுதான். ஒரே ஒரு சீட்டை மட்டும் வச்சுட்டு கிளியை எடுக்க சொல்றது மாதிரியான ஏற்பாடு தான். எனவே அடிப்படையில் அவங்க ஜனநாயகம், நீங்க பேசணும், நீங்க ஒரு 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 ஒன்றுபட்ட கருத்தை உருவாக்குவது என்று அவர்கள் பேசுவது அத்தனையும் அது ஒரு வேஷமே தவிர அடிப்படையில் அவர்கள் குணம் இதற்கு எதிரானது. சரி, இதுல முக்கியமான கேள்வி, இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஆட்சேபம் தெரிவிப்பதற்காக ஒருவர் எழுந்திருக்கிறார். உடனடியா பாத்தீங்கன்னா தற்காலிக சபாநாயகர், நம்ம அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அந்த பேச்சுக்கே இடம் இல்ல, அதாவது அவசரமா அப்படியே புடிச்சு இழுத்துட்டு வராத குறையா பாத்தீங்கன்னா அவர் ஓம் பிர்லா தான் சபாநாயகர் அப்படின்னு அவர் அறிவிக்கிறாரு. வேற வழி இல்லாமல் ராகுல் காந்தியும் பின்னாடியே எழுந்து போகிறார். பிரதமர் மோடியின் முகமும் சற்று இறுகிதான் இருக்கு. வழக்கமா பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப பெருமிதமா ஒரு மாதிரியா இருப்பாரு. இன்னைக்கு அந்த பாடி லாங்குவேஜ் கூட இல்ல. நீங்க அதை பாத்தீங்களா? எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ராகுல் காந்திக்கு வேற வழி இல்லையா? ஒரு நாகரிகமா நடந்துக்கணும்னு அவர் நினைச்சாரா? எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த மாதிரியான நாகரிகங்கள் எல்லாம் ஒன்னும் தேவையில்லாது. யூ ஹாவ் டு கான்ஃபரண்ட் மோடி இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆன்டி டெமோக்ராட்டிக் ஆக்டிவிட்டிஸ். மோடி அல்லது சங் பரிவாரினுடைய ஜனநாயக விரோதமான சர்வாதிகாரமான ஒவ்வொரு நடவடிக்கையையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர நாகரிகம் என்று சொல்லக்கூடாது. இதுக்கான ப்ராசஸ் அவங்க எங்க ஆரம்பிச்சாங்கன்னா, கொடிக்குன்னில் சுரேஷ் தான் நீங்க தற்காலிக சபாநாயகராக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் திட்டமிடுகிற போதே, அதுக்கு பதிலா இன்னொருத்தரை கொண்டு வரணும்னு அவங்க திட்டமிடுகிற போதே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா,
ஒருவேளை சபாநாயகர் பொறுப்புக்கு தேர்தல் என்று வந்தால் அந்த தேர்தலை நடத்தாமல் இதுதான் இன்னார் வெற்றி பெற்று விட்டார் என்று அறிவிக்கிற ஒரு ஏற்பாடு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு தேர்தல்ல நீங்க இப்போ ஈவன் நாடாளுமன்றத்துல சில மசோதாக்கள் வரும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா, இத குரல் வாக்கெடுப்புக்கு மூலம் ஏற்றுக்கொள்ளலாமா என்றெல்லாம் கேட்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லாம பண்றது இருக்குல்ல, அவங்களுடைய டிஎன்ஏ, பொலிட்டிக்கல் டிஎன்ஏ என்ன என்பது இதுல வெளிப்பட்டிருக்கு என்பதுதான். எனவே இன்னைக்கு நடந்த இந்த சதி திட்டத்துக்கு முன்கூட்டியே திட்டமிட்டுத்தான் கொடிக்குன்னில் சுரேஷுக்கு பதிலாக இன்னொருவரை அவர்கள் நியமிக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததும் அதை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதும் என்பதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா இதை புரிந்து கொள்ள முடியும். இல்ல, மோடியோட பாடி லாங்குவேஜ் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒன்னும் அவரு ஜெய் ஸ்ரீராம் சொல்றதையே நிறுத்திட்டாருங்கிறத நீங்க கவனத்துல வைக்கணும். என்னைக்கு அவங்க நீங்க அகிலேஷ் யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் என்று சொன்ன போது அதை புறந்தள்ளிவிட்டு அயோத்தியில இருக்கக்கூடிய மக்கள் நீங்க அஸ்வத் பாசியை தேர்ந்தெடுத்தாங்களோ, நீங்க அந்த வெற்றியை சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுகிறார் என்பது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் அவருடைய முழக்கமே என்னவா இருந்ததுன்னா, அயோத்தியில் மதுராவும் கிடையாது, காசியும் கிடையாது, அஸ்வத் பாசி தான் என்கிற கோஷத்தை முன்மொழிந்தார். சோ மோடியினுடைய அந்த பாடி லாங்குவேஜ் ஏதாவது அந்த முரட்டுத்தனமா இருக்கணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதை இப்ப நீங்க காமிச்சீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப அது அசிங்கமா தென்படுங்கிறதுனால அவர் அடக்கி வாசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப இனி நாடாளுமன்ற நடவடிக்கைகள்லாம் இனிமேல் தான் தொடங்க போகுது. முதல் முறையாக சபாநாயகர் தேர்வே இந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக இருக்கிறது என்றால் இன்னும் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கிறது. நீங்க சொன்னீங்க ராகுல் காந்தி இப்படி நாகரிகமாக நடந்திருக்க கூடாது அப்படின்றீங்க. இனி அவர் தான் எதிர்கட்சி தலைவர். என்ன மாதிரி இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இன்னும் பாஜகவின் மனதில் பல திட்டங்கள் இருக்கிறது, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரியே நடத்திடுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. உலகத்துல எல்லா நேரத்திலையுமே ஜனநாயகத்தை காக்கிற பொறுப்பை மக்கள் தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். சில நேரங்களில் எதிர்கட்சி வலுவான எதிர்கட்சியா இருந்தா கூட அதையெல்லாம் தாண்டி முரட்டுத்தனமாக நீங்க மூர்க்கத்தனமாக சர்வாதிகாரிகள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ மக்கள் தெருவுக்கு வந்திருக்காங்க, தகராறு பண்ணி இருக்காங்க. எனவே இப்பவும் நான் நினைப்பது, மோடி ராகுல் காந்தி இன்னைக்கு இருக்கிற அந்த பிரஷர், டைம் பிரஷர், நீங்க தேர்ந்தெடுத்ததா அறிவிக்கப்பட்ட பிறகு அது ஒரு சீன் கிரியேட் பண்ண வேண்டாம். என்னவா இருந்தாலும் கொடிக்குன்னில் சுரேஷ் ஆக்சுவலா தோற்றுத்தான் போயிருப்பார், சந்தேகமே இல்லாம. இட்ஸ் அ சேலஞ்ச். நீங்க அது வரலாறு நெடுக பாத்தீங்கன்னா, நீங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம் அவர்கள் எப்ப இந்தியாவுக்கு வந்தாங்களோ அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. 1947 வெற்றி பெறுவதை காத்திருந்தது RSS. ஆனா ஒவ்வொரு நிலையிலும் இவங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக போராடியவர்கள் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள். நம்முடைய காவியங்களும் கூட அதைத்தான் சொல்லுது. நீங்க கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்குமான போராட்டத்துல கடைசியில தானே பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க. அதுக்காக கௌரவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரிப்பா நீ துகில் எறிஞ்சுக்கோ, சரிப்பா எங்களை நாட்டை விட்டு விரட்டிடு அப்படின்னு ஏத்துக்கிட்டு இருப்பாங்களா? ஒவ்வொன்றுக்கும் போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. எனவே இந்த போராட்டம் அதனுடைய இந்தியாவில் ஜனநாயகத்தை மீட்டு எடுப்பதற்கான அந்த போராட்டம் அது எதிர்கட்சிகளும் நடக்கும். ஆக்சுவலா மக்கள் அவங்க ரோட்டுக்கு வருவாங்க. இப்ப இதுல ஒரு சந்தேகம் இருக்கு, ஒரு டெக்னிக்கலான விஷயம். அவர் சொல்றாரு இல்லையா, மோடி தான் முதலில் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்ததால் அந்த இன்ஃபெக்சுவஸ் அப்படின்ற வேர்டை சபாநாயகர், தற்காலிக சபாநாயகர் பயன்படுத்தினாரு. முதலில் ஒருவரை முன்மொழிவதன் மூலமாகவே, அதுவும் பிரதமர் முன்மொழிந்தார் என்பதற்காகவே மற்றவர்கள் சொன்னதெல்லாம் செல்லாதுன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? அதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இல்ல இதெல்லாம் சட்ட நிபுணர்கள் தான் சொல்லணும், நம்ம போய் பண்ண முடியாது. பட் நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளவு நீங்க இந்த தேர்தல் ஆரம்பிச்சதுல இருந்தே நீங்க புரோட்டம் ஸ்பீக்கர் மட்டும் இல்ல, தேர்தல் ஆணையர்கள் யார் என்று அவர்கள் முடிவெடுத்தது, அந்த ஆணையர்கள்ல தனக்கு தேவையான அடியாள் கூட்டம், கூலிப்படை, உண்மையில நான் என்ன சொல்லுவேன்னா அது கூலிப்படை தான். அந்த கூலிப்படையை உருவாக்குவதற்காகத்தான்
அந்த தேர்வு குழுவில் இருந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்து விட்டு நரேந்திர மோடி சொல்லுகிற ஒரு நபர் என்று அவங்க கொண்டு வந்தாங்க. அதர்வைஸ் அதுல எதிர்கட்சிங்கிற பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலா அது ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்தது தானே, அதுல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தனக்கு வேண்டிய ஆளா அவசர அவசரமா ராஜினாமா பண்ணிட்டு ஒரு கூலிங் பீரியட் இல்லாம அவங்கள கொண்டு வர்றாங்க. சோ அப்படித்தான். அதனாலதான் நீங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க சூரத்துல என்னது போட்டியின்றி வெற்றி பெறு எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. போட்டியின்றி வெற்றி பெற்றதாக பாஜக வேட்பாளர் அறிவிக்கப்படுகிறார். இத சொன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது, என்கிட்ட யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லுச்சு. இதுதான் நரேந்திர மோடி தொகுதியில நடந்தது. இன்ஃபேக்ட் நீங்க இவர் தொகுதியில என்னன்னா அமித்ஷா தொகுதியிலையும் இதுதான் நடந்தது. இங்க தமிழ்நாட்டுல அவங்க என்ன பண்ணாங்க, கோயம்புத்தூர் தொகுதியினுடைய தேர்தல் பார்வையாளராக அண்ணாமலையினுடைய பேட்ச்மேட்டை கொண்டாந்து போடுறாங்க. அப்ப இதெல்லாம் திட்டமில்லாம போடுறதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க, இது திட்டமிட்டு செய்கிற வேலை என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். எனவே அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, அதுதான் அவங்களுடைய டிஎன்ஏ. அதுக்கு இதர கட்சிகள் ஒத்து போறாங்களா? ஈவன் பிஜேபியில அது ஒரு நியாயமான கட்சி என்று நினைக்கிற பல பேரும் அதற்கு இடம் கொடுப்பாங்களா என்பதெல்லாம் நம்ம போக போகத்தான் தெரியும். சரி, நேற்றைக்கு பாத்தீங்கன்னா அருணன் தோழரை நேர்காணல் எடுக்கும்போது அவர் சொன்னார், இவர்களுக்கு தேர்தல் என்றாலே பிடிக்காது, தேர்தல் ஒரு பயத்தோட தான் இவங்க இதை எதிர்கொள்றாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. நீங்க சொல்றீங்க இது ஒரு திட்டமிட்ட சதி, எல்லாமே இவங்க தயார் பண்ணிக்கிட்டு உள்ள அறிவித்து விட்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நம்ம முன்னாடி 2 கேள்விகள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் தொடர்பாக தொடர்ந்து ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்தியா கூட்டணியும் பாத்தீங்கன்னா நேற்றைக்கும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசிதான் அவங்க எல்லாருமே பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள். இந்த மாதிரி ஒரு சூழல்ல அதை பற்றி மீண்டும் மோடி அரசு பேசுவதற்கோ அது குறித்த ஒரு அடுத்த நகர்வை செய்வதற்கோ ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க முரட்டுத்தனமா டீல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இனிமே அவங்களுக்கு ராமர் கை கொடுக்கலைங்கிறது அவருக்கு தெரியும். எனவே நாங்க ராமர் கோயில் கட்டிட்டோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் அவர் சொல்ல முடியாது. நீங்க ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, நேத்து ஒரு வயர்ல கிறிஸ்டோபர் ஜெஃபர்லட்டோட கரண் தாப்பரோட பேட்டி டெக்ஸ்ட் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு தெரியும். நீங்க நரேந்திர மோடி அவரு எங்கெல்லாம் வெறுப்பு பேச்சு பேசினாரோ, அது நீங்க 2 எருமையில ஒன்ன பறிச்சுட்டு போறாங்கன்னு சொன்ன குஜராத் தொகுதி இருக்கு பதிலா, அந்த தொகுதியில ஒரு பெண் வேட்பாளர் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறார் 10 ஆண்டுகளுக்கு பின்பு. ராஜஸ்தான்ல தோணங்கனார்ல தாலி அறுத்துருவாங்கன்னு அந்த தொகுதியில நீங்க பிஜேபி தோற்று போய் இருக்கிறது. நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்த 27 மேற்குவங்க தொகுதிகளில் 20 தொகுதிகளில் அவர்கள் தோற்று போயிருக்கிறார். நாங்க இந்தியா முழுவதும் மக்கள் விரும்புறாங்க, ராமர் கோயில் தான் கட்டணும்னு விரும்புறாங்க, அதுவும் பாபர் மசூதியை இடிச்சுட்டு தான் கட்டணும்னு விரும்புறாங்கன்னு சொன்ன இடத்துல அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறார். 2013 முசாஃபர் நகர்லையும் ஷாம்லி என்கிற தொகுதியிலையும் அவங்கள விரட்டி இஸ்லாமியர்கள் கடுமையான, அந்த சஞ்சய் பால்யான்னு போன கேபினெட்ல மினிஸ்டரா இருந்தார், அவர் தான் அதுக்கு அந்த இஸ்லாமியர்களை அந்த ஊரை விட்டு துரத்தி அடிச்சதுல முக்கியமான குற்றவாளி. அவர் தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறார். அதே போல இந்த ராமர் கோயில் கட்டுமானத்துக்கு ஒரு ட்ரஸ்ட் வச்சாங்கல்ல, ராம ஜென்ம பூமி தீர்த்த ட்ரஸ்ட்னு, அதனுடைய தலைவராக இருந்த நிருபேந்திர மிஸ்ரா அவருடைய பையன் படுதோல்வி அடைந்திருக்கிறார். சாம்லி தொகுதியில ஒரு 28 வயசு முஸ்லிம் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே இதை எல்லாத்தையும் நீங்க தொகுத்து வரிசையா பாத்தீங்கன்னா ஒண்ணு தெரியும், அவர்களுடைய வெறுப்பு பேச்சு ஏற்கனவே உள்ள இடங்களில் வெற்றி பெறவில்லை. புதிதாக நீங்க அவங்க இப்ப ஒரு கவரிங் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதுதான் ஒடிசால ஈடுபட்டிருக்கு, வேறு சில பகுதிகளில் ஈடுபட்டிருக்குங்கிறத சொல்ல முடியும். ஏற்கனவே பழக்கப்பட்ட பகுதியிலையும் இன்னும் இந்துத்துவா வலுவாக கால் பதித்திருக்கக்கூடிய நீங்க குஜராத்தும், அடுத்த அவங்களுடைய பரிசோதனை கூடம் என்று சொல்கிற மத்திய பிரதேசத்திலேயே அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்க கட்சிகளை உடைக்கிற அவ்வளவு உடைச்சு, எதெல்லாம் உடைச்சாங்க, சிவசேனா உடைச்சாங்க, தேசியவாத காங்கிரஸ் உடைச்சாங்க, ஆனா மகாராஷ்டிரால அவங்க வெற்றி பெற முடியலையே. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி. எனவேதான் அவங்களுக்கு பயம் இருக்கு. இத
பட் எதிர்காலம் என்று வருகிற போது நான் உறுதியா அதைத்தான் சொல்றேன். மக்கள் தான் இதை பாதுகாக்க வேண்டியவர்கள். மக்கள் எழுந்து நிக்கணும். கட்சிகள் தலைமை தாங்கலாமே தவிர மக்கள் வீட்டுல பேசணும், தெருவுல பேசணும், டீக்கடையில பேசணும், விழாக்கள்ல பேசணும். இது அநியாயம், இதை ஏற்கக்கூடாது. அப்கோர்ஸ் நிச்சயமாக என்னதான் செஞ்சிருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் சாதாரண குழந்தைக்கு தெரியும் ஓம் பிர்லா தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அந்த ப்ராசஸையே ஏற்கல. ஏன் தெரியுமா? ஓட்டு டிவிஷன் ஆகி நீங்க மறைமுக ஓட்டு எடுத்து அந்த பக்கம் ஓட்டு போட்டாங்கன்னா என்ன என்கிற அந்த அச்சம் இருக்குல்ல. இந்த அச்சத்தின் காரணமாக வருகிற ஒரு முரட்டுத்தனம் இருக்குல்ல, அதைத்தான் இதுல பார்க்க முடியுது. இதை அவங்க பண்ணுவாங்க. ஏற்கனவே நீங்க நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை 4 முறை அவசர சட்டமாக நரேந்திர மோடி கொண்டு வந்தார். 4 முறை கொண்டு வந்தார். நாடாளுமன்றம் நடந்து முடிஞ்ச அடுத்த நாளும் அப்படி ஒரு அவசர சட்டத்தை பிறப்பித்தார். யாரையுமே கேட்காம தான் வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தார். தோற்கடித்தது எதிர்கட்சிகள் இல்ல, விவசாயிகள் தோற்கடிச்சாங்க. அப்படித்தானே? அதனாலதான் நீங்க அம்ராராம் சிபிஎம் ராஜஸ்தான்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிற தோழர் அம்ராராம், அவர் டிராக்டர் தானே வர முடியாதுன்னு சொன்னா, நான் நாடாளுமன்றத்துக்கே டிராக்டர்ல வருவேன், எங்களை எல்லாம் மறுச்சாயில அப்படின்னு நேற்று டிராக்டர்ல போய் பதவியேற்று இருக்கிறார். எனவே இதை யார் சாத்தியமாக்குவார்கள் என்றால் மக்கள் சாத்தியமாக்குவார்கள். எதிர்கட்சிகள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள இயக்கங்கள் அதற்கு தலைமை தாங்குவதும் பாதுகாப்பதும் அவங்களுடைய வேலை. சோ அதுக்கு முன்னால மக்கள்கிட்ட இந்த பிரச்சாரத்தை, ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்கிறது. கட்டாயமாக அதை செய்வாங்க. நீங்க போன நாடாளுமன்றத்துல அவரு கைய கால ஆட்டி யாரு ராகுல் காந்திய நக்கல் பண்ணிட்டு இருந்தார். இந்த தடவை பாத்தீங்கன்னா அந்த மொத்த கூட்டமும் அவர் நகைப்புக்குரிய மனிதராகத்தான் போனதை பார்க்க முடிந்தது. நீங்க பதவி ஏற்கும் போது, தர்மேந்திர பிரதான் பதவி ஏற்கும் போது நீட் என்கிற குரல் இருக்கு இல்லையா, உண்மையிலே அது அவங்க பதவி ஏற்றுக்கொண்டதே ஒரு வெக்கங்கெட்ட செயல்னு நான் சொல்லுவேன். யாராவது என்டிஏல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அதை என்னன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்றது என்னது? திருடர் கூட்டத்தினுடைய தலைவனை நீ திருட்டு எப்படி நடந்தது என்று விசாரிப்பதற்காக அமைப்பதாக இருக்கும். எனவே அவர்கள் பதட்டத்தில் இருக்கிறார்கள், பயத்தில் இருக்கிறார்கள், அதனால் முரட்டுத்தனமாக செய்வார்கள், பல தவறுகளை செய்வார்கள். பட் இப்படி செய்யறாங்கன்னு ஏற்றுக்கொள்றதுக்கு பதிலா எதிர்கட்சிகள் தங்களிடம் இருக்கிற நீங்க யார் மேலேயும் செருப்பு வீசக்கூடாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஆனா இந்த கோபத்தின் மிகுதி வருகிற போது நீங்க நாடாளுமன்றத்துக்குள்ளேயே ஓங்கி பேச முடியாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த போது வெளியில எங்கிருந்தோ அது செருப்பை பயன்படுத்தினாதான் நான் இப்பவும் ஏத்துக்கல. ஆனால் அது ஒரு எதிர்ப்புக்கான நடவடிக்கை என்பது அவர்களுக்கான எச்சரிக்கையாக இருக்கிறது. எங்கேயாவது மோடியை பத்தி தப்பா பேசிட்டா பிரச்சனை ஆயிருமோன்னு நினைச்ச காலத்தை தாண்டி வந்திருக்கிறோம் என்பதை மோடி வகைரா புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பதட்டமும் அதன் அச்சமும் அதன் காரணமாக வர்ற முரட்டுத்தனத்துக்கு பதிலா உட்கார்ந்து பேசி, அதுக்காக ஒரு ஆளுங்கட்சின்னு ஒருத்தர் வந்துட்டாங்க, எதிர்கட்சி சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அவங்க எதுக்கு ஆளுங்கட்சியா இருக்கணும். ஆனா அதே சமயத்துல நீங்க விவாதங்களின் மூலமாக டிஃபரன்சஸ் குறைக்க முடியும். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், இதையெல்லாம் அவங்க கடைபிடிப்பதன் மூலமாக ஓகே. இப்ப என்னைய பொறுத்தளவுல நீங்க புறக்கடை வழியாக வந்தவர் தான் ஓம் பிர்லா வெற்றி பெற்று இருப்பார் என்பதெல்லாம் உண்மைதான். வெற்றி பெற்று விடுவார்கள் என்கிற காரணத்துக்காகவே தேர்தல் இல்லாமல் நீங்க ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடியும் என்றால் அதுக்கு பெயர் என்ன? அந்த ப்ராசஸ் ஆஃப் லா தேவை இருக்குல்ல, அதை பண்ணல. நீங்க இப்ப சூரத் ஒரு சில இடங்கள்ல இவங்க என்ன சொன்னாங்க, நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்கல்ல, எதிர்கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் எல்லாம் தாக்குதல் செய்யப்பட்ட பின்னணியில. அங்க ஆக்சுவலா அவங்கதான் ஜெயிப்பாங்கன்னு தெரியும். ஆனாலும் என்னது ப்ரொட்டஸ்ட், நீங்க வெற்றியா தோல்வியா என்பதல்ல பிரச்சனை. நீங்கள் நியாயமா அநியாயமா என்று பார்க்கிற போது அநியாயம் இருந்தால் ஒரே ஒரு நபர் இருந்தாலும் சரி, அவனுக்கு கடைசியா உயிர் போறதுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு சத்தம் தான் வரும் என்றாலும் சரி, இது தவறு என்று சொல்றது இருக்குல்ல, அதுதான் பாலிடிக்ஸினுடைய அடிப்படையான அம்சம். இன்றைக்கு வலுவாக இருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள், மக்கள் முன்னால பிஜேபி அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறது என்பதைத்தான் நான் பார்க்கிறேன்.
இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசி இருக்கோம். ஏற்கனவே அவங்க நீண்ட காலமாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில் அதை பற்றி எல்லாம் பேச மாட்டார்கள் என்று நம்பலாம். இந்த சபாநாயகர் தேர்வை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டுகளில் இது போன்ற பல நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா கூட்டணி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.